அடுத்து Thank you.
முருகா, இக்குறிஞ்சியிடம் காக்கும் எங்கள் குலதெய்வம் குமரா, உமையே எண்ணி என்னையும் வணங்கும் இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லவர்கள் தந்து எல்லோரும் எல்லாமே என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய்ய அடியாண்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் சிரிக்கணும் பொம்பளைய அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் அடைக்கி வச்சுங்க. முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்திருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் இங்கே சிறந்த முறையில் ஆல்ரவுண்டர் வாசித்துக் கொண்டிருக்கும் பி பாலுசாமி அவர்களது சார்பாகவும் மற்றும் எங்களது புதுகை முத்தமிழ் நாடகடியர் சங்கத்தின் சார்பாகவும் காரைக்குடி இசை நாடகடியர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கொத்துமல தோப்புகள் பாடிய பாடலை பாராட்டி அருமை எத்தாட்சி அவர்களுக்கு பாராட்டி ரூபாய் 101 அன்பை கொடுத்துள்ளனர். குட்டி மகிழ அரசு அவர் சார்பாக 101 அன்பை கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். அன்பளி படித்த அன்பு குட்டி குட்டி மகிழரசு குட்டி மகிழரசு மகிழரசு அந்த அன்பு குடும்பங்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். கதரை வணங்கி அதே சமயம்
கல்லான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாய் காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் ஆனவளே கருவளை பாவை நீயே பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே புலமிக்க வேத பொருளே பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே புகழ் கருமாரி உமையே என்று போற்றி புகழும் அனை மகாசக்தி ஆகிய கருமாரி தாயை வணங்கிவிட்டு பிறகு வணிக்கிறார். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எனது குலதெய்வமாகிய கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வலிமையில் வெளிவைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருவிற்காக இந்த இடத்திலே அழகிய மிதிலை நகரினிலே யாருக்காக அந்த ஜானகி என்று சொல்லக்கூடிய சீதை காத்திருந்தாலும் அதே போலவே நானும் காத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் வரணும், நல்ல விஷயம் நடக்கணும், அவருக்காக தான் இந்த பாடலாம். ஆனா அழகா அந்த குட்டி பாப்பா முகம் தெரியல, அருமையான ஒரு குரல், அந்த அனுஸ்வரங்கள் எல்லாமே ரொம்ப அருமை. தலையில அவருடைய குரலை கேட்கிறோம், கூடிய சீக்கிரத்துல திரையில கேட்கணும். திரையில அதுக்கு வந்து பெற்றவர்களும் சரி மற்றவர்களும் சரி அவங்களுக்கு உதவியா இருந்து அந்த குழந்தையை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் கூடிய சீக்கிரம் அருமையான ஒரு வாய்ப்பு. அதனால அந்த பாப்பாவுக்கு எங்களது கலை குடும்பத்தார் பாப்பா எங்க பாப்பா நல்லா இருக்கு, உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, நல்லா உட்காந்து. ஆமா இந்த குட்டியா பாட்டு நாங்களும் சும்மா நாடகம்ல, அதனால அப்படிதான் நீ ஏதோ நினைச்சுக்கின்றாரு. பரவாயில்ல. என்னுடைய கந்தவர்மானை நினைத்து நினைத்து நானும் எனது சாயலிலே மனமுருகி பாடக்கூடிய பாடல் அழகிய மிதிலை நகரிலே. அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாய், பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாய், பாதையில் அவள்
அவன் அருவரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தபெருமானையே நினைத்து நினைத்து மென்மேலும் இடத்தில் பாடி கொண்டு நின்றாலும் அவளுக்காக காத்திருக்கிறது இருக்கா தெரியுமா? இதுக்காக எல்லாம் காதல் படுத்துற பாடுவேன். ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு இது மயக்கம். சரி, நீங்க மொபைல்ல மயக்கம், ஆமா, மத்த இடங்கள்ல எல்லா மயக்கங்களும் இருக்கு. சரி, அன்பு சகோதரிய மயக்கம் வந்துருச்சு, நான் சொன்ன சொல்லே மயக்கம் வந்துருச்சு. ஆமா, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா எனக்கு எந்த மயக்கம்னா கந்தபெருமான் மீது ஒரு காதல். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் சொல்லி சொல்லிதான் வளர்த்தாங்க. ஏன்னா குலக்கடவுள் கந்தபெருமான், தந்தையார் பேரும் நம்பி தலைவன், தாயார் பேரும் நங்கை மோகினி. எனக்கு உடன்பிறவா சகோதரர்கள் மொத்தம் 7 பேர். உடன்பிறவா சகோதரர்கள் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அனாதைங்க. என்ன சொல்றீங்க? நான் அனாதை. அப்பா அம்மா யாரும் தெரியாது, அண்ணன் தம்பி யாரும் தெரியாது. எனக்கு நீங்கள் தான் அப்பா அம்மா, நீங்கள் தான் அண்ணன் தம்பி. எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க. எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வயது முடிக்க எனக்கு தெரியாது, குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏதாவது என்னை எங்க அப்பாவுக்கு குலத்தொழில் வேட்டையாடுதல், கிழங்கு எடுத்தல், தேன் எடுத்தல். சரி, காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது காட்டுல கூடிய மிருகங்களை வேட்டையாட போகும் பொழுது அந்த வேட்டையாடக்கூடிய சமயத்துல ஒரு குழந்தையுடைய அழுகுறல் சத்தம் கேட்டது. என்னடா காட்டுக்குள்ள குழந்தையுடைய சத்தம் கேட்கிறேன்னு சொல்லி சத்தம் வந்த திசையை நோக்கி போய் பாக்குறாங்க. அங்கே வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திற்கு அருகில் வள்ளி கொடிகள் சுற்றப்பட்டு ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறாங்க. அந்த குழந்தை பெண் குழந்தை. எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அப்ப அவருக்கு மனசுல என்ன கவலை இருக்கு? 7 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு. 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நமக்கு தலைமாட்டில் உட்காந்து தண்ணி ஊத்துமேன்ற ஒரு ஆசை. 7 ஆம்பளை பிள்ளைன்னு பத்தி என்ன புண்ணியம் ஒன்னதுக்கு இல்லை. ஆமா, அப்படி எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர் இருக்காங்க இல்லையா? நல்லவங்களும் உண்டு. ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய் நல்லாத்தான் வளர்க்கிறார், சேர்மானம் தெரியல, அதனால சிலர் அப்படித்தான் போகும். ஆமா, இருந்தாலும் நல்ல கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எப்படிலாம் நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு. வேளங்குடி கருப்பர் இந்தாண்டத்தான் போடன்னு நினைக்கிறேன். வேளங்குடி அது நேத்து ஒரு நாடகம் நடந்தது. அதனால ஆமா, மீண்டும் ஒரு வாய்ப்பு. அவருடைய பேரை சொல்லி உறங்காப்படி கருப்பு இந்த ஐயாவுடைய திருவிழாவை இங்கே நடத்தியிருக்கீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுத்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் அருமை சகோதரர் பாலுசாமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கடந்த வணக்கம். சரி, இருக்கட்டும். அதனால என்னுடைய கந்தபெருமானை நினைத்து எப்படி கோதை என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் சிறுபிள்ளையிலிருந்து அவளும் கண்டெடுக்கப்பட்ட பிள்ளைதான் பெரியாழ்வார் கண்டெடுக்கிறாரு. வளர்க்கும் பொழுது திருமாலுடைய பெருமையை சொல்லிதான் வளர்த்த. அவருக்கு பக்தியாக இருந்தது நாளடைவுல காதலாக மாறிட்டு. திருமால் மீது அதீத காதல். அதாவது ஒரு எப்படின்னு பாத்துக்கிறது, காட்டுனா அவரை தான் கட்டணும், இல்லைன்னா என்ன பண்றது, பேய் இருக்க வேண்டியதான். என்னைக்கு என்ன சொல்றது, திருமணமாகாம அந்த மாதிரி ஒரு விஷயம். கடைசியில என்னென்ன நடந்துச்சு, சூடி கொடுத்த சுடர் கொடி சுடர் மங்கைன்ற அவளுக்கு ஒரு பேர் இருக்கு. அவ்வளவு மாதிரிதாங்க எனக்கு வந்து ஆசை. ஏன்னா குலக்கடவுள் கந்தபெருமான் அவர் பொழுது ஒரு அழகி பேரழகி இந்த உலகத்துல உண்டா? அழகென்ற சொல்லுக்கு அவர் இல்லையா? அவர் தானே. ஏன்னா வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை. என்னுடைய கந்தபெருமான் இருக்க எனக்கு எந்தவித கவலையுமே இல்லை. ஏன் கவலைப்படணும்? எல்லாம் அப்படியே இருக்க போது எதுவும் இருந்தாலும் எதுவும் கடந்து போகும். அதனால என்ன வந்தாலும் சரி, வாழ்க்கையில கடந்து போயிட்டு அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது போய்கிட்டே இருக்கும். ஆமா, அதுதான் வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாதது. ஆக அதுபோல என்னுடைய நான் நிரந்தரம் இல்லாத அந்த வாழ்க்கையில நிரந்தரமான ஒருவரை தேர்றேன். அவர் காரணம் என்ன? யுகங்கள் 4: கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் வர்றதன் அப்படின்னு சொல்லுவாங்க கந்தபெருமான். இவரோட நான் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யுகம் அழிஞ்சு மீண்டும் மறு யுகம் பிறந்தாலும் இந்த உலகம் எல்லாம் நீ பேசுவாங்க இல்லையா, நிலையானது அது மட்டும்தான். ஆமா, அவரோட சேரணுன்ற ஆசை. இது தோழிகிட்டதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சேரணும்னா இன்னும் மற்ற விஷயத்துக்கு போல அவர் கூட சேர்றதுக்கு பலவிதமான வாய்ப்புகள் உண்டு. அது எந்த ரீதியா வேணா சேர்த்துக்கலாம். ஆமா, அந்த ரீதியா நான் சேரணும் அப்படின்னா என்ன, எடுத்து வச்ச பாலும் உலருக்கு விரிச்சு வச்ச பாயும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்கேயும் தான் காத்துக்கிட்டு இருக்கு, போய் தூங்கினாலும் பரவாயில்லன்னு. ஆமா, நம்ம கொஞ்ச நேரத்துல எல்லாம் அவசரம். ஆமா, எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி காயுது
அழகடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தபெருமானையே நினைத்து நினைத்து இவ்விடத்தில் பாடிக்கொண்டு நின்றாலும் அவருடைய வருகைக்காக எப்படி நிற்கிறேன் தெரியுமா? கடவுளே, கந்தபெருமானி காப்பாத்தப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதானே. ஏன்னா பகல்காரவங்களா இருந்தாலும் பாதையில பாத்துக்கலாமே சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் போகணும். இந்த உலகத்திலே கஷ்டம் அப்படின்றது என்ன கஷ்டம்? பண கஷ்டம் மட்டும்தான். ஆமாங்க, பணம் இல்லாதே வெறும் கணத்துக்கு சமம். சரி, பணம் இல்லாதே வெறும் கணத்துக்கு சமம். அதான் பணம்னா பின்னும் கூட வாய ஆணு. அதே சமயத்தை ஈட்டி எட்டுற அளவுக்கு தான் பாயும். பணம் பாதாள ஊசி முனையால பிரிக்க முடியாத ஒரு நட்பை காசு பணம் அப்படிங்கிற கடி பிடிச்சிட்டு போயிடும். என்னடா நட்பு? காசு பணத்துக்காக பழகக்கூடிய நட்பு நட்பா கிடையாது. அன்னைக்கெல்லாம் பாருங்க, உயிர் கொடுப்பான் தோழன். நாங்க இன்னைக்கு எங்க உயிர் கொடுக்கிற தோழன் இருக்காங்க, உயிரை எடுக்கிற தோழர்கள் தான் அதிகம். காலம் அப்படிமா, காலம் வரல, மனிதன் மாறிவிட்டா. இது எதுக்கு சொல்றேன்னா, காசாலேசா காசாலேசா காசாலே நீ சா அப்படின்றது மாதிரி காசுலதான் மனிதனுக்கு சாவே. ஏன்னா அந்த காசை தேடிதானே எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன். கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, என்ன சொல்வதுன்னே தெரியல அப்படின்றாங்க. காரணம் காசு. பணம் என்னடா? பணம் பணம் மனிதனுடைய குணம் தானடா நிரந்தரம். நாங்களே குணத்தை யாரு கேட்கிறா? பணத்தை தூக்கி பந்தியில வை, உன் குணத்தை தூக்கி குப்பையில போடு அப்படின்றாங்க. அது மாதிரி காலங்கள் ஆகி போச்சு இந்த காலம். ஏன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, மனித ஜென்மம்ன்றது ஒண்ணுதான்றாங்க. இருக்கா இல்லையன்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னன்னா, நமக்கு எங்க ஜென்மம் சொல்றீங்க என்ன? நீங்க அங்கே எப்படி சொல்லுவீங்க, நான் இங்க சொல்லணும்னா ஊர் கேட்கட்டும், அது உங்களுக்கு தான் ஆசை, பாத்துக்கணும். ஆமா, அதனால எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, 7 ஜென்மம் இருக்கான்றத நம்ம செத்த முன்னப்பிள்ள செத்தாதானே சுடுகாடு தெரியும். என்னங்க பெட்டிக்காரவங்களே சொல்லுங்க. ஆமா, உண்மைதான். முன்னப்பிள்ள செத்தாலே சுடுகாடு தெரியும். ஆமா, அது போலதான் நம்ம செத்துட்டு மறுபிறவி எடுக்க போறோமா தெரியாது. ஆனா எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, இல்ல இந்த பிறவில இருந்தாலும் சரி, அவருக்காகவே மட்டும்தான் அப்படின்றது ஒரு முடிவு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கிட்ட, அதாவது வீட்டுக்கிட்ட நான் ஒரு நிகழ்வு ஒண்ணு பார்த்தேன். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. அப்ப மனைவி கணவன்கிட்ட சொல்றா, ஏங்க அவ்வளவு ஒரு பாசம் கணவன் மேல. பெண்கள் என்னைக்குமே அதிக பாசத்தை செலுத்தக்கூடியவங்க தான். அதுக்குன்னு ஆண்களுடைய பாசம் வெளியில தெரியாது, பெண்ணுடைய பாசம் வெளியில தெரிஞ்சிடும். அதுபோலதான் பெண்ணோட கஷ்டம் என்பது பிள்ளைகளுக்கு வெளியில தெரிஞ்சிடும். ஆனா தகப்பனுடைய கஷ்டம் வெளியில தெரியாது, அவர் காட்டிக்க மாட்டாரு எங்கேயுமே. அப்ப அந்த அம்மா சொல்லுது, ஏங்க இந்த ஜென்மம் இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீங்க தான் எனக்கு கணவனா வரணும்னு இந்த பெண்ணு சொல்லும் போது அவர் சொன்னாராம், சொல்றாரு பக்கத்துல, எப்படி மூதேவி, இந்த ஒரு ஜென்மத்துல உன் தொல்லை எனக்கு தாங்க முடியல, நீ 7 ஜென்மத்துக்கு வந்து எங்க அடுத்த இருக்க முடியான்னு கேட்கிறாரு. காரணம் என்னன்னா, சில பேர் சில தவறுகளை பண்ணிட்டு பொண்டாட்டி கண்டிச்சுட்டாங்கன்னா பொண்டாட்டி சரியில்லைன்றாங்கல்ல, அது மாதிரி சில நிகழ்வு. ஆனா எனக்கு அப்படி கிடையாதுங்க. நான் என்ன சொன்னாலும் சரி ஆமான்னு, நீ பேசுறதான் சரின்னு சொல்லுவாரு. ஏன்னா என்னுடைய சொல்லுக்கு எதிர் சொல் எதுவுமே இருக்காது. சரி, நீங்க சரி, உங்க சக்கராத்தி அம்மா யார் பத்தி கேட்டாங்க? யாரும் கேட்டான்னு கேட்கிறேன். உண்மையை சொல்லணுமா இல்லையா? போய் கதையை நடத்த எனக்கு அவ்வளவு கோவம். நான் மட்டும்தான். ஆமா, நீங்க மட்டும்தான். ஆமா, அப்புறம் அந்த அம்மா எங்க போறது? அங்க யாருக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த இதுல பாருங்க, பள்ளி திருமணம். அதுதான் முக்கியம். அங்கெல்லாம் எதுவும் படல, வள்ளிக்குத்தான் திருமணம். எல்லாரும் வாங்கணும், அழைப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? சின்ன ஒரு விண்ணப்பம். சொல்லுங்க. 4 பேர் என்ன சொன்னீங்க? 4 பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீ வள்ளி திருமணம். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம். இங்க வந்திருக்க பப்புனுக்கும் டான்ஸ்காரனுக்கும் திருமணம். நாங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மாமா, எங்களுக்கு எப்ப பண்ணி கொடுப்பீங்க? நீங்க எங்க கல்யாணத்தை கண்ணால பாக்குறீங்களே, அதுவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம். பாக்குறது திங்கிற மட்டும் வேலை, அது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. பாருங்க, நீங்க கோட முடியல, அப்புறம் உங்களை கேட்கறது இல்லையா? அது அங்கிட்டு உட்காந்துருக்காங்க, எல்லாம் இங்கிட்டு உட்காந்துருக்கு. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியா அம்மா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சரி, அப்புறம் எல்லாத்துக்கும் அதுதான் எங்க கல்யாணத்தை பாருங்க, அதுதான் முடியும். கோயிலுக்கு போய் அவர் கல்யாணத்தை பார்க்க முடியாது, போவாங்க. உண்டுல வள்ளி தெய்வானை திருமணம் அப்படின்றது ஒண்ணு நடக்கும். ஆனா இங்க என்னுடைய கல்யாணத்தை பாக்குறாங்கன்னா, அங்க போய் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அங்க அது இங்க கிடைக்கும். அதுதான், அதுக்குதான் இந்த கல்யாணம் முடிஞ்சா இப்படி செய்வோமா இல்ல. நாங்க என்னுடைய வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு அதாப்பா, நானே மாறிடுவேன் அவருடைய பேச்சை கேட்டு. ஆனா என்னால சைவம் சாப்பிட்டா நாக்க பிடிச்சிக்கிறோம், அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வெளியில போய் வச்சுக்கலாம். சரி, இப்படி ஆசைகள் நிறைய இருக்கு. இந்த ஆசைகள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், காலதாமதம் ரொம்ப இதாயிடுச்சு. அதனால என்னுடைய தோழியையும் சந்திக்கணும் அப்படின்றதுனால கடைசியாக என்ன அவரை
பார்த்ததுமே எனக்கு வெக்கம் தான் வரும். முதல்ல பேசவே மாட்டேன். இவ்வளவு பேசி இங்க பொறிஞ்சு கொட்டுறேன். எப்படி கட்டப்புற மாப்பிளை பார்த்தா பெண்ணு வெக்கப்பட்டு நாடப்பட்டு பூச்சப்பட்டு அப்படித்தானே இருக்கணும். அப்படி பார்த்தவனுக்கு தெரியல எப்படி ஒண்ணு. இப்போதைக்கு அப்படிதான். உங்களை பார்த்தா எனக்கு எங்க வரணும். அது சரி. அவர் என்னுடைய சாட்சாத் எம்பெருமான் வந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவரை பார்த்து பூச்சண்டா 4 கோலம் போட ஆரம்பிச்சிரும், நிறம் கிண்ட ஆரம்பிச்சிரும். அச்சிச்சோ வாசிக்க கூச்சம் மிகுந்த பொண்ணு, கொஞ்சம் தமிழ்நாட்டு பொண்ணு, மண்ணை மட்டும் பார்க்கும் பொண்ணு நானே. கூச்சம் மிகுந்த பொண்ணு, கொஞ்சம் தமிழ்நாட்டு பொண்ணு, மண்ணை மட்டும் பார்க்கும் பொண்ணு நானே. உலகில் கூலிக்கு கொக்கு என்ன பார்க்கும் அந்த சரித்திரத்தை கண்ணெழுத்து கண்ணத்தினாலே. தமிழ்நாட்டு பொண்ணு மட்டும் பார்க்கும் பொண்ணு அவரை பார்த்தது கூச்சம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அத நல்லா தான் தட்டுங்கடா. என்னடா கை அவங்க உட்காந்துருக்க பனி ஏற்கனவே நம்ம பக்கத்து போய் தான் உட்காந்துருக்கோம்ல. கை வீட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க. பொத்திக்கிங்க, நல்லா பொத்திட்டு உட்காந்துங்க. ஏன்னா விஷ பனி எல்லாம் அதாஜி இப்படிலாம் கேட்டா அவங்க தான் போயிடுவாங்க. இப்படியா கேட்கறது உங்கள்கிட்ட? நம்ம ஊர் நாடம்னா இப்படிதான் நீங்க கேட்டுவீங்களா? அதுக்குன்னு ஒரேடியா பேச அப்படிலாம் கேட்க கூடாது. வீட்டு மட்டும் போயிடாதீங்க. அப்படிலாம் கேட்க கூடாது. என்ன மாதிரி கேட்கணும். ஏன் நானும் கூட வந்துடுவேன். அப்படி கேட்க கூடாது. நான் கேட்கிறேன் பாருங்க. வீட்டு மட்டும் போயிடாதீங்க. இருக்கலாம். இருந்தாலும் இப்படி எல்லாம் பாடிக்கிட்டே இருந்தாலும் கூச்சம்லாம் வந்துருச்சு. அதனால அவர் ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையாச்சு. ஆமா ஆமா, ரொம்ப ட்ரெண்ட். ஆமா, அது எப்படி அப்படின்ற விஷயம் அதை மட்டும் நிறைவா முடிச்சு கொண்டுன்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படியா? சரி, நல்லபடியா எடுத்து
பிள்ளையானாலும் நீ அங்கிருதையா, நீ சின்னவனானாலும் நீ மன்னவனையா, காலமில்ல உங்கூடத்தான் கூட வர ஆசைப்பட்டு கண்ணால் கட்டி வச்சு தண்ணி வச்ச இந்த சேவி பிள்ளையானாலும் நீ அங்கிருதையா, நீ சின்னவனானாலும் நீ மன்னவனையா. வந்து விழிக்கும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலைநவே நதியில் விளையாடி கொடியுதலை சீவி நடந்த இளம் திருநரே வளர்புதிரி மலை தோன்றி மதுரை நகர் கண்டு மொழிந்த தமிழ் மன்றமே பொழுதா விளைந்த களி
அத்தை மகனை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வான பிறந்தாயிரா மகளான மங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகிலே பேசுவா நன்றி 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 அப்புறம் கொழுந்து அப்புறம் நல்லா தட்டுறீங்களா? அதெல்லாம் கிட்ட கட்டலாம் கிட்ட இங்க இப்படி கிளம்பிட்டீங்களே. நாங்களாம் காவலுக்கு போறோம். காவலுக்கு போறோம். காவலுக்கா? ஆமா. காட்டுக்கா? திணைக்காவல். திணைக்காவல். ஆமா. ஏமா தங்கச்சி அவனு கேட்டா கொத்துக்க மாட்டியே? நல்லா கேளுங்க. அண்ணன் கேட்க கொத்துக்க மாட்டியே? அண்ணன் நல்லா கேளுங்க. நிஜமா கொத்துக்க மாட்டியே? நிஜமா கொத்துக்க மாட்டேன். காட்டுக்கு? காட்டு. காட்டுக்கு காவல் போறீங்க? ஆமா. ஏமா தங்கச்சி காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரியே நீ வந்திருக்க? அப்புறம் எப்படி வந்திருக்கே? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரில இருக்கு. டேய் நீ அண்ணனா? ஆமா அப்படி இருக்கே. தங்கச்சியோட கூட வராந்தா பேசாம வரணும். நீங்க வரீங்களா? வர மாட்டீங்களா? அண்ணன் தான் தொடக்க வரணும். அவர் காவல் வந்தாருன்னா இங்க காவல் உள்ள வீட்டு காவல் போய் அப்புறம் அங்குதான் சங்குதானா? யாரும் வர மாட்டீங்க. சரி நான் இமயமலை நோக்கி போயிட்டு இருக்கேன். புலி வந்தா அப்படியே விழுந்து அப்படியே புடிச்சிடணும். எப்பா எங்கப்பா போறிய? எதை நோக்கி போறிய? இமயமலை நோக்கி போயிட்டு இருக்கேன். பாத்தி இமயமலை வழியிலேயே பயணமா அப்படியே போயிட்டு வரலாம். சொல்லுமா. அப்புறம் போயில சும்மா போக கூடாதுல்ல.
ஏதாவது உங்களை பாடிட்டு போவோம் நம்ம தெரிஞ்ச வரையும். அப்படியா? ஆமா. ஏலமக வீட்டுக்குள்ள ஏலமலையா அம்மா பண்ணுவீங்க. அம்மா அம்மா நன்றி. அப்புறம் இப்ப வருவா பாரு ஒருத்தி. அண்ணே வெளிநாட்டுல இருந்து ஒருத்தி வச்சிருக்கா.
வெளிநாடா இல்ல உள்நாடா? வெளிநாட்டுல இருந்து இங்க இருந்து போய் அங்க இருந்தா திரும்ப வந்திருக்கா. பாருங்க எப்படி வராரு. அவளை பார்த்து யாரும் மயங்கிறாதீங்க. செல்லாதவ. அம்மா யாருமே மயங்கலாம். இந்த அண்ணன் மயங்க மாட்டேன். இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். நீ தைரியமா போ. அண்ணன் மயங்கவே மாட்டேன். மயங்கிறது சொல்லி வரட்ட அந்த சிரிக்கி பாப்போம். நான் தின்னதான் தவிர்த்தமே நீ அடி தூள் கிளப்ப அடி என்ன இளவ அடி வெக்கமே வெக்கம்லாம் வரட்டேன். ஏய் சரி அடியே சத்தியமா சொல்றேன்டி. கொண்டா கொடுக்க ஒன்று கொடுத்துட்டு போ. படிக்கணுமா? அதுலயும் காசு இருக்கா? இல்ல சேர்த்து படிக்கணும். கொடுக்க வந்த ஆளுகளை பத்தி இல்லையா? உருளைக்கிழங்கு 10 ரூபாய்க்கு 15 வரைக்கும் எழுதிருக்காங்க. இந்த 10 ரூபாய் காயின்ஸுக்கு 42 வரைக்கும் எழுதிருக்காங்க. இந்த அட்டை அவங்களுக்கு எங்கே வச்சுக்கல. பொண்ணு கேட்டு நாளாச்சு. அந்த செய்தி என்னாச்சு? வருஷம் ஓடி நாளாச்சு. எங்க பிரபு மச்சான் வாழ்க்கை பாடம் இப்படிக்கு பிரபு மச்சான் விருது. நீ உள்ள ஆம்பளைலாம் பொண்ணு கிடைக்காது, ஒரு மயில் கிடைக்காது. ஆம்பளை அது கூட தண்ணியை போட்டு குப்பை கழிச்சு போட்டா பொண்ணு எங்களுக்கு மயில கிடைக்கும். பூரா பொம்பளை பிள்ளை கூட நல்லா படிக்கல. ஆம்பளை பிள்ளைகளுக்கு வேற என்ன பொழுதுபோக்குன்னா தண்ணி அடிக்க. அதுல இந்த கணேஷ் பையில போன எப்பா கணேஷ் பையில போன அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இன்னொரு 10 ரூபாய்க்கு படிச்சு கல்லூரி வெயிட் பண்றாங்க. நம்ப முடியாது. ஆசை மச்சான் வேலை நீ இல்லைன்னா 1000 ரூபாயும் பாலம். இப்படிக்கு உன் ஆசை காதலி சீலா. உங்களுக்கு தொண்டியில போய் கடல்ல போய் சீலா மீன் கருவாடு தான் வாங்கி கொடுக்கணும். கொடுக்கறதால ஒரு பிரச்சனை இல்லையா? சரி அதெல்லாம் இருக்கு. அரியை சத்தியமா சொல்றேன். நம்ம கருப்பசாமி மேல சத்தியமா சொல்றேன். சொல்லு. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். பொம்பளை பொறிக்கா. ஆமா. அப்புறம் ஊர்ல அப்புறம் என்ன நினைப்பாங்க? எத்தனையோ பொம்பளை பார்த்திருக்கேன்னா அதுல நீ போறப்ப வரப்ப புரியுற மாதிரி சொல்ல. அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாக்குறேன்.
எப்படி மாமா நெஞ்செல்லாம் மசூர் முளைச்ச பொம்பளையா பாக்குறேன். நான் 10 ரூபாய் காயின்ஸை தள்ளும் போது என் நெஞ்சில மசூர் முளைச்சதை பார்த்து பார்த்துட்டேன். ஏன் மாமா என்னடி எனக்கு நெஞ்சிலேயே இவ்வளவு மசூர் இருக்கு. மாசி 26 விரதத்தை கழிக்க. அது சரி, ஏதாவது எடுத்துட்டு வா. வாழ தானே ஆம்பளையா கூட இருக்கணும், பெண்ணாகவும் இருக்கணும். சரி, இந்த மூதி முட்டை 10 ரூபாய் காயின்ஸை போட்டு இங்கே வந்து நிற்கிறவர். இனி விட்டா இதுக்கு கீழே வந்து இங்கே பிஞ்சுட்டு வந்துருப்போம். சாக்கெட்டு நியூஸ் ஆகி போச்சு. கொடுக்குறேன் நோட்டை கொடுக்கூடாதா? காய் நான் கொடுத்து குண்டிக்கு வர மாதிரி கொடுப்பேன். இங்க ஓட்டம்னா இங்க வந்து நம்ம வண்டி உரம் கப்பல் மாதிரி குழந்துக்கிட்டு கிடக்கிற அநியாயத்தை இது ஆரம்பத்துல போட்ட ஆட்டம் என்ன, இதுக்கு போன போக்கன்னு டவுசர் குண்டி வெடிக்கிற அளவுக்கு நீ குழந்தைகள் குடிச்சிட்டு தூங்கினா அப்புறம் எப்படி இருக்கும்? குடும்பம் மயங்கியா ஒரு இதுக்கு டத்துல எதுக்கு ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்டு புழக்க கறியை தின்னு எடுத்து கொடுப்பா. ஒண்ணும் இல்லை, உங்க திருடிக்கு போக மாட்டாங்க. அதிசயமான ஊர்ல ஆம்பளத்துல பிறந்துச்சு. இந்த அண்ணன் எடுத்து போடும்போது எனக்கு ஞாபகம். அதிசயமான ஊர்ல ஆம்பளத்துல பிறந்துச்சு. தொப்புள் கடி நினைச்சு புடுக்க பிடிச்சா உண்மை சீ ஓய்லாம் கிடையாது. அது மாதிரி இவர் வேட்டியை எடுத்து கூட அவரு ஏதாவது அக்கின்னு போயிட்டு அக்கின்னு விட்டு அந்த கதையா இருக்கு. சரித்தேன், ஆம்பளை அவங்க இருக்கலாம், பெண்ணா அவங்க இருக்கலாம். ஆனா பெண்ணா பிறந்தவங்க வந்து பெரிய கொடுமையா இருக்கு. பெண்ணா பிறந்தாவே எல்லாம் உள்பாவடை வெளிப்பாவடை உள் சட்டை வெளிச்சட்டை எல்லா இலவும் மயிரும் போட வேண்டியது. ஆம்பளையா பிறந்தா இந்த கரைச்சப்பில்ல 4 முழத்துல வெட்டியை கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்தி சொல்லும் மணியோசை இப்படி ஆட்டிக்கிட்டு சிரமம் தெரியுமா? பெண்ணா பிறக்கிறதுக்கு மண்ணா வந்து பிறந்திருக்கலாம். மாடை கட்டி ஏற பூட்டி உழுவுறதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. மனுஷனுக்கு தள்ளி பிடிச்சி சாணி, மாட்டுக்கு தள்ளி பிடிச்சி சாணி. டிராக்டரை விட்டாது 2 பொழந்திருப்பாங்க. பெண்ணை நினைச்சாலே விரக்தியா ஒருத்தன் குறிச்சுக்கிறான்ல நேரம் உண்டு. புதுக்கோட்டை கக்கூசு, காரைக்குடி கக்கூசு, மாட்டு தாவளி கக்கூசு, எல்லா கக்கூசுலையும் என் நம்பரை எழுதி போட்டு எவனாவது ஒண்ணுக்கு இருக்க போகும்போது அந்த நம்பரை பார்த்துட்டு ஒரு பிக்காளி பயிலாவது அடிச்சிட மாட்டானோ அவனை அப்படியே லைன் பண்ணி அவனுடைய இந்த வாழ்க்கை குடும்பத்தை நடத்திட்டு போயிருவான் அப்படின்னு நினைச்சேன். ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சான் டாக்டர். எனக்கு குஷி குண்டிய தெரிஞ்சிருச்சு. பொறுமையா இருந்ததுக்கு நம்மளுக்கு டாக்டர் சிக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு மனசுல பூரிப்பு ஆனந்தம். அவன் போன் பண்ணிக்கிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லுங்க, மூலம் பௌத்திரமான்னு கேட்டேன். எனக்கு உள் மூலமும் இல்லை வெளி மூலமும் இல்லை. ஆதி மூலம் 5000 ரூபாய் கடை வாங்கிட்டு கொடுக்காம சின்ன சிச்சா பண்ணிட்டேன். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்க டாக்டர் சார் கேட்டேன். வச்ச இடம் வழுக்குது, தொட்ட இடம் தொடங்குது இல்லை. எங்க போனாலும் அட்டை தரத்து என்னை சேர்த்துக்கிட்டு சுத்தும். நீ ஆம்பளைக்கு என்ன ஒண்ணு வேணும்னு பெரிய வேலையா சூப்பரா பேசுறான்டா. சீன மொழியில பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இருக்கட்டும். ஒரு முக்கியமான தகவல், நாங்க உடனே காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். நான் ஒரு மாமாவை காவல் பண்றேன். எலக்ட்ரிஷியன், வயர்மேன், கரண்ட் கூடாது. புரியுற மாதிரி சொல்றேன். ஆமா, அவர்கிட்ட போய் சொன்னேன், மாமா என்னால இந்த பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம் வெயில்ல நாடகம் ஆட முடியல, வேர்க்குது.
தொப்பு தொப்பு சேர சரியா தண்ணி ஓடி நனைஞ்சிருது. அதுலயும் தினமும் நாடகம் நடிக்கும் போது இந்த மெர்க்குரி ஒளிப்பட்டு தொப்பு 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 தொப்புன்னு இருக்குது மாமா. ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு மாமான்னு அவர் ஒரு யோசனை சொன்னார். அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிள்ளையார் பட்டியில உட்கார்ந்துருக்கு என்னைய போல பெண்ணு. உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்க, இந்த அரிய வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் போனாலும் கிடைக்காது, பொழுது வந்தாலும் திரும்பாது. என்ன கொஞ்சம் புறம் மூதேவி முகத்துடைய எடுத்துக்கிட்டு விட்டு வச்சுக்க பந்தத்துக்கு மண்டை பிறந்து மண்டை சும்மா இல்ல. இதுல என்ன வச்சிருக்க நினைச்சிருக்கேன், இது பம்பரை கட்டி செதுக்கி வச்சிருக்கேன் சொல்லுங்க. பழைய உனக்கு தெரியுமாங்க வச்சுக்க கபடா வந்து கொட்டை தெரிஞ்சு இருந்துச்சு. எந்த கொட்டை? சும்மா இருந்தது. இதே போல பெண்கள் எல்லாம் பிள்ளையார் குட்டியில உட்காந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது. மாசி 25 வரையில இந்த ஆஃபர், மாசி 25 தாண்டிடுச்சுன்னா அப்புறம் ஆஃபர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஆஃபர்னு நீங்க கேட்கலாம், எங்க போய் வாங்குறதுன்னு கூட முழிக்கலாம். திரு கடையில எல்லாம் கிடைக்காது. ஆண்ட்ராய்டு மொபைல் யார் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க இந்த ஜாமானை வாங்கிக்கலாம். நான் சொல்றேன், கூகுள்ல போகாதீங்க, குரோம்ல போங்க. கூகுள்ல போனீங்கன்னா முண்ட முண்டமா கிளம்புதுன்றாங்க. குரோம்ல போய் www.com பின்னாடி அடிக்கிறது முறை குச்சி குத்துது. சேனத்தை கிளப்பிட்டு கொடுக்குறேன். பின்னாடி வேணா உதைக்கிது கழுத, முன்னாடி இருந்தா எட்டிக்கிட்டு நக்குது கழுத. ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா குரோம்ல போங்க. www.com 97 87 19 47 47 டைப் பண்ணுங்க. ஒரு சிம்பிள், கை சிம்பிள் இப்படி பச்சை கலர்ல வரும். அதை லேசா அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் புக்கிங் ஆயிடும். ஆர்டர் புக்கிங் ஆகி உங்க வீட்டுக்கு பாக்ஸோட இப்படி வரும். அதை எப்படி மாட்டணும் அப்படிங்கிற குழப்பத்துல கூட நீங்க மெய் மறந்து உட்காந்துருப்பீங்க. அதுக்குள்ள ஒரு கேட்லாக்லாம் கொடுத்துருப்பாங்க. கேட்லாக்க வாங்கி என்ன பண்றீங்க, பாக்ஸ் ஓபன் பண்றீங்க. இந்த பாருங்க, நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. இந்த பாருமா ஆண்டு முட்டி தெரியுதா? இதுக்கு மேல தூக்க மாட்டேன், நீ ஜெயிச்சா 1.5 கண்ணில் மாட்டேன். இந்த முட்டியை சுத்தி ஒரு பிரிண்ட் மாதிரி கட்டிக்கணும். இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். கொடுத்து இந்த மாதிரி வயர் இல்ல, இது புடப்பா இருக்கு. இந்த ஹெட்போனுக்கு போடுவாங்க. ஆமா, அது மாதிரி நைஸ் வயர் கொடுத்துக்கிட்டு இங்கே கூட சுவிட்சு கிட்ட பண்ணிக்கணும். இங்கே கூட ஒரு கப்பிங் ஒன்று கிட்ட பண்ணிக்கணும். சரி, பிடிமானத்தை விழுந்துடக்கூடாதுல. அதுல ஒரு சின்ன அடாப்டர் ஃபேன் மாதிரி இதுல கிட்ட பண்ணிக்கணும். பாவடை கட்டிக்கலாம், சேலை கட்டிக்கலாம். திடீர்னு பொண்ணு மாதிரி சண்டை இந்த பேர் சட்டாகமா பாரு, பாவடை கட்டிக்கலாம், சேலை கட்டிக்கலாம். திடீர்னு பொண்ணு மாதிரி சந்தைக்கு கூட போவீங்க. திடீர்னு காரைக்குடி கல்யாண காட்சிக்கு கூட போவீங்க. கல்யாண மண்டபத்துல கரண்ட பிடிக்க கூட திக்கு கூட கரண்ட். உங்களோட கல்யாணத்துக்கு போனாலே பெண்கள் எல்லாம் பேச்சு கொடுக்க வருவாங்க. என்னடி நல்லா இருக்கியா, பிள்ளை ஊட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு. நீங்கள் பேச்சு கொடுத்துட்டே என்ன இந்த முந்தாய் கிட்ட சின்ன சுவிட்ச் மாதிரி ஒன்று கிட்ட படிக்கிறீங்க. அப்படியே பேச்சு கொடுத்தே முந்தாக்கிய சொல்கிற மாதிரி இந்த சுவிட்சை என்ன ஒன்று டப்புன்னு கட்டிடணும். கட்டினோன்னு உள்ள இருக்கிற பேனு பரவ எப்படி இருக்கு தெரியுமா? ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. வாங்குறீங்க, அந்த ரெக்கை சின்ன ரெக்கைய வைக்கிறது, பெரிய ரெக்கைய வாங்கிட்டீங்கன்னா காவலுக்கு போறோம். அம்மா வந்திருக்காங்க, தோழி உறுத்தி வந்திருக்க, அவளை கூப்பிட்டு அம்மா வர வகை சேர்த்து சொல்லி காவலுக்கு போகணும். வினோதினி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? காவலுக்கு போறோம்ல. ஆமா, அம்மாவை கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமே. அம்மா ஓடியா அம்மா.
நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீ என்ன வழி நீங்க சொல்லுங்க. ஏய், ஒரு ஆம்பளை பொம்பளை போனாலும் பரவாயில்ல. சிரிக்கி மாமா இப்ப ஆம்பளை பொம்பளை எல்லாம் பண்ணணும்னா அது இது வேஸ்ட். அப்புறம் பொம்பளையும் பண்ண ஏன் ஆம்பளை மட்டும் ரொம்ப யோக்கியமா இருக்கும். வேலையை பாருங்க. எல்லாம் அழிய போது என்னைக்கு தான் தெரியல. மார்கழிதான் ராத்திரிதான் நீங்க சரி. இவங்க யாரு? உங்க அப்பா வேலைக்கு வச்சிருக்காருமா. நல்ல வேலை. நீங்க தான் வேலைக்கு வச்சிருக்காருன்னு முழுசா சொல்றீங்க. ஆமாமா. சரி, ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் தண்டராணிமா. அதிபடி தண்டராணி. இப்ப தண்டை தூக்கிட்டாங்க, ராணியை மட்டும்தான் வச்சிருக்காங்க. தண்டை எடுத்து தண்டராணி நல்லது. தண்டு நண்டு போட்டு வச்சா நல்லா இருக்கும். தண்டு அது வந்து சளிக்கு நல்லது. சட்டி ஓட்டி அதுக்கு வர முடியாது. பெரிய மனுஷன். சரி கண்ணுல தம்படம் துறப்பு என்ன ஒண்ணு பரவாயில்ல. எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. பெண்ணுக்கு பெண்ணே போராமை கொண்டு பேரன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அழகு மொத்த உருவம் நீங்க. வெக்கமா? அச்சோ மாமா பாரு. ஆமாமா வெக்கப்படுறா. அவளுக்காண்டி ஒரே ஒரு பாட்டு மட்டும். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குறி மாறி கொடுக்கவா எடுக்கவா துடிக்கிறி நாளி. என்னப்ப பாட்டிய அரிய தண்டிராணி. நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க சொல்கிறோம் தெரியுமா? எனது தந்தையார் சொல்லியிருக்கிறார். நமது குலவழக்கப்படி ஆண்கள் உழுது வயிறு ஓதும் மறுபடிகள் பாதுகாக்க வேண்டும் என்பது குலவழக்கம். வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்கள் காவல் செல்லும் பொழுது ஏன் வள்ளிவிட என்ன காவல் கற்கணும் என்று சொல்லி மக்கள் குறை கூறினார்கள். அவர்களுடைய குறையை தீர்க்க வேண்டியது எனது தந்தையாருடைய கடமை அல்லவா? அந்த கடமையை தீர்ப்பதற்காக காவலுக்கு செல்ல சொல்லி. அதனாலதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம அப்பா குறைந்திருக்கும் நாள் ஒரு மீட்டிங் போட்டார். என்னண்டு என் குறையை சொன்னேன். ஏத்துட்டாங்களா? குறையும் ஏத்துக்க ஒரே கேட்பாங்க. ஆனா அதை வருஷம்லாம் அந்த குறையை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லிட்டே இருக்கிறோம். அதனால இந்த குறையை தீர்க்க முடியும். அச்சோ அடியே தந்திரன், அடியே தந்திரன், அங்கே பார்த்தாயா? இவ்வளவு பெருசு பார்த்தாயா? எனக்கு தாமா. ஏய் என்ன தெரியல. நான் சொல்றது மயில் தோகை பாரடி எவ்வளவு வருகிறது. தன்னுடைய தோகை விட்டு அழகாக அங்கே. அச்சோ இந்த சத்தத்தை கேட்டாயா? அங்க கிடாமட்ட பாத்தியா? அவ பார்க்க வாய்ப்பு இல்ல. கிடா முட்டுது. குயில்கள் கூக்கு ஒன்று கூறு. இந்த மாநிலங்கள்லாம் தொழுகைக்கு வருவதை பயன்படுத்தும் மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் அடிப்படையில எல்லாம் பொங்கல வச்சு மஞ்சளை ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல வச்சு மஞ்சளை ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.
சரி நீங்க இதை படிச்சுட்டு வாங்க. முக்கியமானவங்க யார் நம்ம எடுத்து வந்தாங்கன்னா பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கூப்பிடுங்க. ஏ அழகு கண்ணி, நான் தூக்க வரைக்கும் வேற மாதிரி வாய்ச்சுனா என்ன ஆகும்? ஏ அழகு கண்ணி, உன்னை 1 மணிக்கு பார்த்தேன், 1:1 உன்னிடம் என்னை தோற்றேன். 1 நிமிஷத்துல நீ தோத்திருக்கனா எவ்வளவு வீக்னஸா இருந்திருப்ப. உன்னை நேரில் பார்த்து வேற்றேன். வேற்றேன்னா வேர்த்தேனா, உன்னிடம் நாளை காட்டுகிறேன். எத காதல ஓகே சொல்றியா இல்ல இப்படியே என்ன கொள்ளுறியா? செத்து என்ன வயிற்றுக்கு காதலிக்கணும். அடியே அழகு கண்மணி, நீ எனக்கு ஏற்ற பெண்மணி, உன் அழகில் விழுந்து என் கண்வெளி, என்னுடன் நீ சேர வேண்டும், இது உன் விதி. இப்படிக்கு உன் ஆசை காதலும் ரகசிய காதலும் பரவும்.